யார் ஓய் நீ? நானா ஓய்? ஓ இவரா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அடங்கும். இன்றைய தினத்திலே என்ன நடந்திருக்கிறது என்று பார்ப்போமா? யாரது? எந்த கட்சி? What is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. எந்த ஊரு? நாம் தமிழர். ஐடி கார்டு காட்டுங்க. அண்ணா செருப்பு கொஞ்சம் எடுங்களேன். கட்சி யாரு உங்களை அனுப்புன சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. நீ யாராட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணீங்கற பூரா வீடியோல படமா எடுத்தாச்சு. போய் சொல்லக்கூடாது. நாம் தமிழர் போய் சொல்லக்கூடாது. நாம் தமிழர் கட்சி நீங்க எந்த கட்சி சொல்றீங்க நீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க? சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? என்னைய கேக்குறா? ஏண்டா ஏய் ये चीजें देखता हूं, मन को इतना संतोष होता है। என்ன இது கொஞ்சம் அடங்கு. முதல் முறை வாக்காளர்களே, நான் ஓட்டு போட்டாச்சு. அதுக்கு போடா. நீங்க போட்டாச்சா? போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து பதிவு செய்வோமா? எனக்கு வேற வேலை இல்லையாடா? அதெல்லாம் எனக்கு வேலையா? போங்கடா டேய். எல்லோரையும் ஓட்டு போட சொல்வோமா? போதும் நல்லவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும், நாங்க எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். மர்க்கா சொல்லு. நல்லவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும், நாங்க எல்லாம் வெற்றி பெற வேண்டும். சரி, முதல்ல சொன்னீங்க அத ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன். இரண்டாவது சொன்னீங்க என்னது? நல்லவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும். பத்திரமா எங்க அப்பாவோட தேஞ்ச செருப்பை வச்சிருக்கேன். எதுக்கு? குறைஞ்ச ஒரு 200 பேரையாவது அடிக்கணும். அந்த செருப்பை வச்சு அடிக்கணும். இந்த முழு தேர்தலும் கூட மிக மிக நேர்மையாக நடத்தி இருக்கின்றேன். மிக மிக நேர்மையாக. உங்களை தவிர மத்த எல்லாருக்கும் நீங்க முட்டாள்னு தெரிஞ்சு போயிரும். அப்படி ஒரு ராசி. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். அது செகண்டா ஒன்னு சொன்னீங்களா? அது சொல்லுங்க சார். அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. யாரா? தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். இதோ உங்களுக்காக. இதோ உங்களுக்காக. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. உங்கள்ட்ட என்னமா கேட்டு இருந்தாங்க? யாருமா அவரு? ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. தாமரத்துக்கு ஓட்டு போடுங்க. காசை போட்டு ஓடிட்டா இருப்பாருங்க. உங்களை பார்த்த உடனே அவர் பாட்டி ஓடிட்டா இருப்பாங்க. அவளை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. தாமரத்துக்கு ஓட்டு போடுங்க. அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். அந்த கம்யூனிட்டி தூக்கி வெளில போடுங்க. பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா தாமரத்துக்கு ஓட்டு போடுங்க. அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அது வேற வாயி, இது நார வாயி. உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டேன். இனிமேல் தாமர கீமரன்னு போன் பண்ண நீங்க செருப்ப கழட்டி அடிச்சிருவேன். மக்களை சந்திச்சீங்க, என்ன மனநிலையில இருக்கிறாங்க? மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. மாற்றம்னா அப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. மாற்றம்னா அப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். சோ ஆனா பண்ண மாட்டேன்.